இசை முரசு நாகூர் ஹனீஃபாவின் பாடல்கள் மற்றும் வாழ்க்கை வரலாறு குறித்த சிறப்பு பதிவு இது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இசை முரசு 25 டிசம்பர் 1919 பிறந்தார். இவரின் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். பணி நிமித்தம் காரணமாக திருவாரூர் சென்றபோது அங்கே இவருக்கு முத்துவேல் கருணாநிதியின் நட்பு கிடைக்கிறது. இவரின் முதல் திரைப்பாடல் சொர்க்கவாசல் படத்தில் இடம்பெற்றாலும் குலேபகாவலி பாடல்தான் இவருக்கு திருப்புமுனையாக அமைகிறது. நாகூர் ஹனீஃபா எழுதி பாடிய இறைப்பாடல்கள் தமிழகத்தின் தெருவெங்கும் ஒலிக்கத் தொடங்கின. பாவ மன்னிப்பு படப்பாடல் இவரின் புகழை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்தது. இவர் பாடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பாடல்கள் அந்த கட்சியின் வெற்றிக்கு பெருந்துணையாக இருந்தன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இளையராஜா இசையில் செம்பருத்தி படத்தில் இவர் பாடல் ஒன்றை பாடியுள்ளார். சத்யராஜ், மீனா, ரோஜா நடித்த வள்ளல் படத்தில் வரும் அசரீரி பாடல் இவர் பாடிய பாடல்தான். பிரபு நடித்து இளையராஜா இசையில் வெளிவந்த தர்மசீலன் படத்தில் நாகூர் ஹனீஃபா பாடல் ஒன்றை பாடியுள்ளார். என்றென்றும் காதல் திரைப்படத்தில் எஸ். ஏ. ராஜ்குமார் இசையில் எஸ். ஏ. ராஜ்குமாருக்கு குரல் கொடுத்து பாடியது நாகூர் ஹனீஃபா. இது காதல் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாலு மகேந்திராவின் ராமன் அப்துல்லா. அடுத்து வரும் எதிரொலி பாடல் காமராசு படத்தில் ஹனீஃபா பாடியது. ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையே, இதை ஊருக்கு பொதுவாக்கு. நாகூர் ஹனீஃபா அவர்கள் 8 ஏப்ரல் 2015 அன்று இந்த மண்ணை விட்டு மறைந்தார். இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.